கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். அநேகருக்கு நீங்கள் நன்மை செய்கிற ஒரு பாத்திரமாயிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை அப்படி கர்த்தர் மாற்றப் போகிறார். பயப்படாதீங்க, உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க. இந்த நாளிலே ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 26:13. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். இந்த ஜீவார்த்தின் தலைப்பு அலங்கரிப்பார். ஜீவார்த்தின் தலைப்பு அலங்கரிப்பார். வானத்தை அலங்கரிச்சாராம், ஆவியினால் அலங்கரித்தாராம். நம்முடைய தேவன் அலங்கரிக்கிறவர். அலங்காரம் என்றால் என்ன? அழகுபடுத்துதல். அழகுபடுத்துதல். ஒரு மணமகளை திருமணத்திற்கு அலங்கரிப்பாங்க, அழகுபடுத்துவாங்க. ஒரு மணமகனை திருமண நாளில் அழகுபடுத்துவாங்க, அலங்கரிப்பாங்க. ஒரு மண மேடையை அலங்கரிப்பாங்க, அழகுபடுத்துவாங்க. ஆலயங்களை பாருங்கள், ரொம்ப அலங்கரித்து அழகாக வச்சுருப்பாங்க. நம் ஆண்டவர் தாறுமாறாக செய்கிறவர் அல்ல, அழகில்லாமல் வைக்கிறவர் அல்ல, எல்லாரும் வெறுக்கிற மாதிரி வைக்கிறவர் அல்ல. அவர் அலங்கரிக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் அலங்காரத்தை கொண்டு வரப்போகிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தருடைய சன்னதியில் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் அலங்கரிக்கிற தேவன், அழகுபடுத்துகிற தேவன். உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்துவார், அலங்கரிப்பார். இன்றைக்கி எல்லாரும் ஏளனமாக பார்க்குற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். அவமானப்பட்டு கொண்டே இருக்கலாம். மற்றவங்க மத்தியில் தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த வாழ்க்கையை அழகுபடுத்த போகிறார், அலங்கரிக்க போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. நிச்சயமாக முடியும், தேவனால் முடியும். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாய் ஆண்டவரால் மாற்ற முடியும். கண்டிப்பாக மாற்ற முடியும். உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் குடிகாரனா, ரவுடியா, துன்மார்க்கனா, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அலங்கரித்து அழகுபடுத்தி அநேகருக்கு சாட்சியாக இயேசப்பா வைக்க போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். அலங்கரிக்கிற எங்கள் தெய்வமே, இதோ நீர் பேசின வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அலங்கரிங்கப்பா, அழகுபடுத்துங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் விலக்கி நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். குறிப்பாக இந்த நாளில் திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிங்கப்பா, அலங்கரிங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே, குறிப்பாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிஸ்னஸ் பண்ணுற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கடன் பாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் விடுதலைக்கு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குறிப்பாக இன்றைக்கு ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஜெப குறிப்புகளை அங்கீகரித்து நீர் அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை சாட்சியை எழுப்பும். நாங்கள் ஜெப குறிப்புகளை கமெண்டில் அனுப்பினோம். அந்த ஜெப குறிப்பை கர்த்தர் அங்கீகரித்து எங்களுக்கு அற்புதம் செய்தாருங்கிற ஜீவனில் சாட்சி எழுப்பித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.